இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உண்மையாகவே உங்களிடத்துல இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம், யாரு இவங்க, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. ஒரு காலத்திலே நாங்களும் உங்களை போலத்தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருந்தோம், அநேக கவலைகள்ல உட்கார்ந்து கொண்டிருந்தோம், அநேக மன வேதனையில உட்கார்ந்து கொண்டிருந்தோம். யாராவது எங்க வாழ்க்கையில ஒரு ஒளி வீச மாட்டாங்களா? யாராவது எங்க வாழ்க்கையில ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராலையும் குடும்பத்துக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா என்று உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நான், எங்கள் குடும்பம், நாங்க பலவித வேதனையில் இருந்தோம், பலவித துக்கத்துல இருந்தோம். என் தாயார் மறிக்கும் தருவாயில இருந்தார். எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்க. ஆனால் என் தாயார் மிகப்பெரிய ஒரு வியாதியினால் அவங்க படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. எங்க அப்பா எவ்வளவு செலவு பண்ணி பார்த்தாரு. சென்னையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து, பெல்ராத் ஹாஸ்பிட்டல் இருந்து, சந்தோஷ் ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய மருத்துவரை என் தாயார் சந்தித்தார். என் தகப்பன் என் தாயாரை கொண்டு போனார். ஆனால் என் தாயாருக்கு எந்த சுகமும் கிடைக்கவில்லை. பல லட்சங்களை செலவழித்து பார்த்தார், பல விதமான மருத்துவர்களை அவர் செலவழித்து பார்த்தார். யாராலையும் என்னோட அம்மாவுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. இது பல வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் டாக்டர் சொன்னாங்க என் தகப்பன் கிட்ட, உன்னோட மனைவி பிழைக்க மாட்டா, நீ இவ்வளவு பணம் செலவு பண்ணியோ உன் மனைவியோட உடல்நிலை சரியாகவில்லை, உன் மனைவி வீட்டுக்கு கொண்டு போ, இன்னும் ஒரு வாரத்துல இல்ல 10 நாள்ல உன் மனைவி இறந்து போவார் என்று டாக்டர் என் தந்தை கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. நாங்க 3 பசங்க, எனக்கு 2 அக்கா, ஒரு சின்னவன். நாங்க 3 பேரும் சின்ன சின்ன பிள்ளைங்க. என்னுடைய அப்பா என்னோட அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். ஒரு நாள் எங்க அம்மா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா தூக்கு கயிறை எடுத்துட்டாங்க. எங்க அம்மா அந்த தூக்கு கயிறை ஃபேன்ல மாட்டி தூக்க தொங்கலான்னு ரெடியா இருந்தாங்க. அப்போது கதவு தட்டுகிற ஒரு சத்தம் கேட்டது. யாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒருத்தருக்கு வீடு வாடகை விட்டு இருந்தோம். அவங்க வாடகை கொடுக்க வந்திருந்தாங்க. எங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது, இயேசுனா ஒரு சோப்பா, இயேசுனா ஒரு ஸ்வீட்டான கூட எங்களுக்கு தெரியாது, அவர் கடவுளான கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வாடகை இருந்த அம்மா இந்த இயேசு அறிந்தவர்களாக இருந்தாங்க. எங்க அம்மா கேட்டாங்க, என்னமா வந்திருக்கிறீங்க? வாடகை கொடுக்க வந்திருக்கிறேன்னு. எங்க அம்மா பாத்தீங்கன்னா நல்ல உடல் பலமா இருந்தவங்க. ஆனால் இந்த நோய் பாதிக்கப்பட்டு ரொம்ப மெலிந்து போயிட்டாங்க, சாவுக்கு எதுவா ஆயிட்டாங்க. இன்னும் 4-5 நாள் அவங்க உயிர் பிரிய போகுது. நாங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா சாக போறாங்க, சாவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த வாடகை கொடுக்க வந்த தாயார் என் அம்மாக்காக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அம்மா, இதுவரைக்கும் நான் வீட்டுல குடியிருக்கிறேன், உனக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணதில்லை. நீ மறிக்கிற தருவாயில இருக்கிற, நீ சாகிற தருவாயில இருக்கிற, உனக்கு சின்ன சின்ன 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்னு நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் எங்க அம்மா சொல்லாதவங்க வாய் திறந்து சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அன்னைக்கு அந்த தாயார் எங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அன்றைக்கு எங்க அம்மா அந்த தூக்க கயிறு அவுத்து கட்டில் கீழே போட்டு கொஞ்ச நேரம் உறங்கி கொண்டிருந்தாங்க. அப்போது இயேசுவானவர் எங்க அம்மாவுக்கு தரிசனமானார். அப்போது இயேசுவானவர் சொன்னார், நான் உன்னை சாக விட மாட்டேன், உன் 3 பிள்ளைகளுக்கு ஒரு தாயை வைப்பேன் என்று. அன்றைக்கு இயேசு எங்க அம்மா